அதிக ஆன்மீக பற்றால் பாரதிய ஜனதா கட்சி தன்னை கவர்ந்ததாக சத்திரக்குடியை சேர்ந்த சிறுவன் சஞ்சித் எம்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடக்கும் பாஜக நிகழ்ச்சி அனைத்திற்கும் சென்று விடுவேன் எனவும், வருகின்ற அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு செல்ல வேண்டும் என்றும், பிரதமரையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நேரில் சந்திப்பதே தனது நீண்ட நாள் கனவு என தெரிவித்துள்ளார். என் பேர் ஏ சஞ்சித். எங்கள் அப்பா பேர் அருள்மணி. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து பாஜக கட்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஆன்மீகம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி என்னோடய ஆசை காசியில் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலுக்கு போகணும். அதே மாதிரி மோடிஜியையும் அண்ணாமலைஜியும் நேரில் பார்க்கணும். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள தென்னூரில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடை சுமார் 2 மணி நேரம் கழித்து தாமதமாக திறக்கப்பட்டன. இதனால் அதன் அருகில் இருந்த டாஸ்மாக் பார் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பெட்டி கடைகளில் மது பாட்டில்களை கள்ளத்தனமாக பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தனர். விற்பனை ஜோராக நடைபெற்ற போது டாஸ்மாக் பாரில் மதுப்பிரியர்கள் 2 பேருக்கு பாட்டில் வாங்குவதில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கட்டையால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் ஒருவருக்கு மண்டை உடைப்பு சம்பவம் அரங்கேறின. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் சலசலப்பு காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் உள்ள சரபோஜி ராஜபுரம் வெள்ளாள தெருவை சேர்ந்த தம்பதியர் வடிவேல் கவிதா. தம்பதியினருக்கு 13 வயதில் ஒரு மகனும் 9 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில் கணவன் மனைவி இடையே வைக்கோல் விற்பது சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது மதுபோதையில் இருந்த வடிவேல் ஆத்திரத்தில் அருகில் இருந்த ஒரு மூங்கில் கட்டையால் கவிதாவின் தலை மற்றும் முகத்தில் தாக்கியதில் அவர் சுருண்டு விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுபற்றி தகவல் அறிந்த ஐயம்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐஸ்வர்யா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கவிதா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஐயம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தலைமறைவாகியுள்ள வடிவேலை மடக்கி பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாகி இருந்த வடிவேலை மடக்கி பிடித்து போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியில் இருந்து ரயில் நிலையம் செல்லும் வழியில் உள்ள மதுபான கடையில் மதுபானம் வாங்குவதற்காக வெங்கத்தூர் பஜனை கோயில் தெருவை சேர்ந்த மாதவன் மற்றும் சீதா நகர் பகுதியைச் சேர்ந்த முனுசாமி ஆகிய இருவர் சென்றபோது அங்கிருந்த 4 பேர் கொண்ட கும்பலுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கத்திகளுடன் அந்த கும்பல் முனுசாமி மற்றும் மாதவனை துரத்தி ரயில் நிலையம் அருகே 6வது நடைமேடைக்கு வெளியே வைத்து தலை மற்றும் முதுகு பகுதியில் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. இதைத் தொடர்ந்து அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பொதுமக்கள் மணவாள நகர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஒண்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் உட்பட 4 பேர் தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகாவிற்கு உட்பட்ட அருகங்குளம் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்லும் வழி தொடர்பாக நீண்ட காலமாக இருவேறு தரப்பினரிடையே பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது உடலை உறவினர்கள் மயானத்திற்கு கொண்டு செல்ல பாதையின்றி வயல்வெளிகளிலும் கரடுமுரடான பாதைகள் வழியாகவும் தூக்கி செல்லக்கூடிய அவலநிலையானது அரங்கேறியது. எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த பிரச்சினைகள் உடனடியாக தலையிட்டு மயானத்திற்கு செல்ல நிரந்தர வழி ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.